லைவ் தமிழ் செய்திகள். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் விசித்திரமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சுற்றும் வித்தியாசமாக அமைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சியில் என்றும் இல்லாத போட்டியாளர்கள் இம்முறை கலந்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. ஒவ்வொரு போட்டியும் திறமையானவர்களாகவே இருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். இந்த லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி மக்களின் உள்ளங்களை கவர்ந்த நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற திவினேஷ் சுறுசுறுப்பான ஒரு சிறுவனாகவே இருக்கின்றார். எந்த பாடலை கொடுத்தாலும் அவர் அதை திறம்பட பாடக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவருடைய அம்மா, அவருடைய அப்பா, குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் திவினேஷ் பாடலை ஆச்சரியமாக பாராட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த சிறுவனாக இருந்து கொண்டு விசேடமாக ஏழை சிறுவனாக இருந்து இந்த திவினேஷ் இவ்வாறு சிறப்பாக பாடுவதாக அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்களும் உறவினர்களும் நண்பர்களும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றார்கள். டிவி சேனலில் புதியதாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்தாலும் சரிகமப நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சியும் ஈடாகவில்லை என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் திவினேஷ் தனது எளிமையான திறமைகளை வெளிக்காட்டியிருக்கின்றார். அதிலும் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் திவினேஷை போன்றவர்கள் பாடி அதில் வெற்றி அடைய வேண்டும். ஆகவே திவினேஷ் வெற்றியாளர் என்ற பெருமை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் பலரும் ஆசீர்வாதங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அதுபோல ஜீ தமிழில் அதிகமான ரசிகர்களை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக சரிகமப நிகழ்ச்சி இருப்பதோடு திவினேஷும் ஒரு வெற்றி பின்னணியில் இருக்க வேண்டும் என்றும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் பலர் வெள்ளித்திரைகளிலும் பின்னணி பாடல்களாக மாறி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி ஜீ தமிழில் சரிகமப சீனியர் மற்றும் லிட்டில் சாம்ஸ் என்ற 2 விதமாகவும் நடத்தப்படுகின்றது. தற்பொழுது லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பது பலராலும் விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. அதில் இருக்கின்ற திவினேஷ் ஒவ்வொரு வாரமும் ஃபைனலிஸ்ட் கிடைக்காமல் பின்னகர்ந்து செல்வது பலரையும் கவலை அடைய வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதில் ஒரு சில போட்டியாளர்கள் ரசிகர்களின் மனதை கவர்ந்திருக்கின்றார்கள். அது திவினேஷாகவே பலரும் அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சரிகமப நிகழ்ச்சியில் திவினேஷுக்கு கிடைக்க வேண்டிய ஓர் ஃபைனலிஸ்ட் என்ற இடம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றே பலரும் ஆசீர்வதிக்கின்றார்கள். இதில் திவினேஷ் தொடர்ந்தும் தனது திறமையை காட்ட வேண்டும். அவருக்கும் இறுதி சுற்றில் பங்கு பற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்க வேண்டும். அதில் அவர் வெற்றி பெற வேண்டும். செகண்ட் ஃபைனலிஸ்டாக அவர் தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அந்த வாய்ப்பு அது கை நழுவி போயிருப்பதாக ரசிகர்கள் கூறி கவலை அடைந்திருப்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஓர் விடயமாகும்.